ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஃபார் மைண்ட் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டே பிஃபோர் எக்ஸாம், அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி இருக்குது. ஸோ அதுக்கான என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நார்மலாக எல்லா யூனிட்லையும் இருக்கிற மாதிரி இதுலேயும் 5 யூனிட் இருக்கும். ஸோ யூனிட் 1, 2, 3, 4, 5. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 யூனிட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 யூனிட்டில் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அக்ராஸ் த செல். ஸோ ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செல் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அக்ராஸ் த செல் மெம்பரைன் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டாக பேசிவ் டிரான்ஸ்போர்ட்டான்னு வந்து எப்பயுமே கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார் சிக்னல் மாலிக்யூல்ஸ், அதாவது ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்ட்ராசெல்லுலார் சிக்னலிங். அதில் பார்த்தீங்கன்னா ஏ கான்டாக்ட் அண்ட் டிபெண்ட், பி பார்த்தீங்கன்னா பேராக்ரைன், சி பார்த்தீங்கன்னா சிம்பத்தட்டிக், டி பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைன். இந்த 4மே பார்த்தீங்கன்னா அடிக்கடி 5 மார்க்கில் கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா 2 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. இது படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிஷ்யூ இருக்கும். அதாவது எபித்தீலியம், சிம்பிள், எல்லாமே குவாமஸ் எபித்தீலியம், சிம்பிள் எபித்தீலியம், அந்த மாதிரிக்கு நிறைய காலமன் எபித்தீலியம், நிறையா டைப்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பிளட் கூட ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ தான். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிஷ்யூ சொல்லியிருப்பாங்க. அதில் லொக்கேஷன், ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன் எல்லாமே எழுதுனதுக்கப்புறம் ஸோ மஸ்குலர் நர்வஸ் பார்த்திங்கன்னா தனித்தனியாக கேட்பாங்க. எப்பயுமே வந்து மஸ்குலர் டிஷ்யூ எப்படி இருக்கும், அதோடய ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா கனெக்டிவ் டிஷ்யூ கேட்பாங்க. செகண்ட் யூனிட் பார்த்திங்கன்னா இன்குமெண்ட்ரி சிஸ்டம். ஸோ இன்குமெண்ட்ரி சிஸ்டம் இஸ் அதர்வைஸ் நவுன் அஸ் ஸ்கின்னு தான் சொல்லுவாங்க. ஸ்கின் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஸ்கின் இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கெலிட்டல் சிஸ்டம். இதில் பார்த்திங்கன்னா ஆக்சியல் இருக்கும், அதுக்கப்புறம் அப்பெண்டிகுலர் ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க. அதில் ஆக்சியல் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஜாயின்ஸில் பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்கும். அதில் வந்து சைனோவியல் ஜாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட், 5 மார்க்கில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்ட் யூனிட் பார்த்திங்கன்னா 2 மார்க்கில் ஸோ பாடி ஃப்ளூயிட்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த காம்போஷன் வந்து எப்பயுமே 2 மார்க்கில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. காம்போஷன் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட் வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. ஹீமோபொயாசிஸ் வந்து 5 மார்க்கு. ஹீமோபொயாசிஸும் அதுக்கப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் ஹீமோகுளோபின் அப்படியே சேர்த்து ஒரு 5 மார்க்கில் கேட்டுருவாங்க. அப்புறம் வந்து அனிமியானா என்ன, மெக்கானிசம் ஆஃப் கோயாகுலேஷன் வந்து 5 மார்க் ஆர் 10 மார்க். ஆர் 10 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளட் குரூப்பிங், ஆர்ஹெச் டிரான்ஸ்ஃபியூஷன் எல்லாம் 2 மார்க்கில் கேட்பாங்க. இந்த ரெட்டிகுலோ எண்டோத்தெலிக்கல் செல் வந்து ஒரு சின்ன கொஷின் மாதிரி இருக்குது, பட் அது வந்து 5 மார்க்கில் கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் ரெட்டிகுலோ எண்டோத்தெலிக்கல் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிம்பாட்டிக் சிஸ்டம் வந்து 10 மார்க் ஆர் 5 மார்க். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். அதில் தான் வந்து இந்த சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக் வரும். அது புரிஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து ஹெச்ஏபியில் இந்த சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக் புரிஞ்சால் மட்டும்தான் காலேஜில் நம்மளுக்கு எல்லாமே புரியும். ஸோ அதனால் இது அடிக்கடி 10 மார்க்கில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏஎன்எஸ் பற்றி வெரி இம்பார்ட்டன்ட். இது படிச்சுக்கோங்க. இதுவும் பார்த்திங்கன்னா 2 டைம் வந்து 10 மார்க்கில் வந்திருக்கு. ஸ்பெஷல் சென்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இப்போ 10 மார்க் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக 4th யூனிட் வந்து கவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5th யூனிட். அதில் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அனாட்டமி ஆஃப் ஹார்ட் வந்து 5 மார்க்கில் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டக்ஷன் சிஸ்டம் ஆஃப் ஹார்ட் ஒரு டைம் 5 மார்க்கு. ரெகுலேஷன் பை த அட்டானமிக் நர்வ் சிஸ்டம் வெரி இம்பார்ட்டன்ட், 5 மார்க். இந்த 5 மார்க்கில் அது கொஷின் பேப்பரே இருக்காது. 10th வேர்கஸ் நர்வ் தான் பார்த்தீங்கன்னா ஸோ ஹார்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட்டு கார்டியாக் அவுட்புட் 10 மார்க்கு, இம்பார்ட்டன்ட் 10 மார்க். கார்டியாக் அவுட்புட், கார்டியாக் சைக்கிளும். அதுக்கப்புறம் ரெகுலேஷன் ஆஃப் பிளட் ப்ரெஷரு, பல்ஸு, எலக்ட்ரோகார்டியோகிராம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 மார்க் அண்ட் 2 மார்க்.
இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் சாப்டர்னு பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக 10 மார்க் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னென்ன சாப்டர் படிக்கணும் அப்படின்னா 4th யூனிட் 5th யூனிட் அப்புறம் பார்த்தீங்கன்னா 2nd யூனிட். டென் மார்க்குக்கான இம்பார்ட்டன்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா 4, 5, 2 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 2 இல்லை 3 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் யூனிட் ஃபார் 10 மார்க். இப்போ வாங்க நான் கொஷின் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 10 மார்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரைட் அபவுட் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் கேட்டிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரிக்கே பார்த்தீங்கன்னா 4th யூனிட்லேருந்து ஒரு 10 மார்க் வந்திருக்கு. ரைட் அபவுட் WBC ரெட்டிகுலர் எண்டோதீலியல் சிஸ்டம் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சர் கிளாசிஃபிகேஷன் ஸ்ட்ரக்சர் லொக்கேஷன் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எபித்தீலியல் செல்ஸ் வந்து இன்னொரு 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஷின் பேப்பர் பாருங்கள். ஸோ ட்ரா த நீட் லேபிள்டு டயக்ராம் ஆஃப் ஹார்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் அபவுட் இட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹார்ட்டை நீங்கள் டயக்ராம் லேபிள் பண்ணி அதுக்கப்புறம் அதில் என்ன லேயர்ஸ் இருக்குது, எத்தனை வால்வ் இருக்குது, செப்டம்ஸ் எல்லாமே எழுதணும் இந்த 10 மார்க் பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேரியஸ் பாத்வேஸ் ஆஃப் கிளாட்டிங் கேட்டிருக்காங்க அண்ட் ரைட் த நோட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் 5 மார்க் பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிம்ப், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் அபவுட் த கனெக்டிவ் டிஷ்யூ வந்து கேட்டிருக்காங்க. கனெக்டிவ் டிஷ்யூன்றது ஒன்றும் இல்லை, பிளட் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ பிளட்டுன்றது ஒன் ஆஃப் த கனெக்டிவ் டிஷ்யூ. அடுத்த கொஷின் பேப்பர் பாருங்கள், 10 மார்க்கு. ஸோ ட்ரா த நீட் லேபிள்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் அண்ட் மென்ஷன்ஸ் இட் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ரைட் அபவுட் த சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் போன்ஸ் ஆஃப் ஆக்சியல் அண்டு அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டனில் என்ன போன் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 5th ஆக்சியல் அண்டு ஸ்கெலிட்டல் சிஸ்டம் எப்பயுமே கேட்டு இருப்பாங்க. ஸோ ஸ்கெலிட்டல் சிஸ்டம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் 10 மார்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் அனாட்டமி ஆஃப் ஹார்ட் அண்ட் ரைட் த டீட்டெயில் அபவுட் த பிளட் சர்க்குலேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 3 கொஷின் பேப்பர்லேயும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 10 மார்க் வந்து நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 5 மார்க் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வாங்க 5 மார்க் பார்க்கலாம். ஸோ 5 மார்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மார்க் டிஸ்கிரைப் த ஃபிசியாலஜி ஆஃப் விஷன் கேட்டிருக்காங்க. செகண்ட் 5 மார்க் ஃபார்மேஷன், சர்க்குலேஷன் அண்டு காம்போசிஷன் ஆஃப் லிம்ப். தேர்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த வேரியஸ் டைப் ஆஃப் மஸ்குலர் டிஷ்யூ. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமியா. ஃபிஃப்த்து எக்ஸ்பிளைன் அபவுட் த சைனோவியல் ஜாயின்ட்ஸ். சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கின் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஸ்கின்னை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க, ஸ்கின்னு, ஹார்ட்டு, சென்ஸ் ஆர்கன்ஸ் எப்பயுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் அபவுட் த கண்டக்ஷன் சிஸ்டம் ஆஃப் ஹார்ட். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் அபவுட் த போன்ஸ் ஆஃப் ஸ்கல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் இன் த ரெகுலேஷன் ஆஃப் பிளட் ப்ரெஷர். ஸோ இதில் பாருங்கள், இப்போ வந்து ஹார்ட் படிச்சிருந்தா மட்டும் உங்களுக்கு 2 10 மார்க் 2 5 மார்க்கு மொத்தமாக வந்து 10 மார்க் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கின் எழுதியிருந்தீங்கன்னா ஒரு 5 மார்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு 15 மார்க் வந்து கன்ஃபார்மாக தெரியும். நீங்கள் வந்து இந்த ஸ்கின்னு, ஹார்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டல் சிஸ்டம், சென்ஸ் ஆர்கன்ஸ் இது மட்டும் படிச்சிருந்தீங்களாங்களே உங்களால். ஸோ 20 மார்க்லேருந்து 25 மார்க் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு. ஸோ ரைட் அபவுட் த ஹோமியோஸ்டேசிஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்கிரைப் அபவுட் த கார்டியாக் சைக்கிள் அண்ட் இட் சீக்வன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஜாயிண்ட் அண்ட் கிளாஸிஃபை இட்ஸ் எக்ஸாம்பிள். ஃபோர்த்து வந்து பிளட் குரூப் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்க, அதாவது பிளட் குரூப்பிங் எப்படி பண்ணுவாங்க அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் கேட்டுட்டு. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் ஆஃப் பிளட் ப்ரெஷர். சிக்ஸ்த்து வந்து டிஸ்கிரைப் த ஃபங்க்ஷன்ஸ் அண்டு ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் செல் கேட்டிருக்காங்க. ஸோ போன டைம் ஒரு 10 மார்க் இருந்தாலும் பார்த்தோம் இல்லையா. ஸோ அது போக வந்து இந்த கொஷின் பேப்பரில் ஒரு 5 மார்க்கும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசியாலஜி ஆஃப் மசில் கன்ட்ராக்ஷன். 8th பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் மட்டும் தனியாக கேட்டிருக்காங்க. 9th வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஆஃப் ANS வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ANSன்றது அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் பேப்பர் பாருங்கள். ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் வந்து கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிஷ்யூ. தேர்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த டிவிஷன்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கின்.
4th பார்த்தீங்கன்னா இம்மூவபிள் ஜாயிண்ட். 5th வந்து எரித்ரோபொயாசிஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்பிஸை வந்து எரித்ரோபொயாசிஸ்னு சொல்லுவாங்க. 6th பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிம்பாட்டிக் டிஷ்யூ. 7th வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம். 8th வந்து ரெகுலேஷன் ஆஃப் பிளட் ப்ரெஷர். 9th பார்த்தீங்கன்னா ரைட் அபவுட் த அனாட்டமி ஆஃப் இயர் வந்து கேட்டிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இத்தனை வந்து கேட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2 மார்க் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் போன், ஹீமோபிலியா. 3rd பார்த்தீங்கன்னா கன்ஜெக்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர். 4th வந்து கார்டியாக் அவுட்புட். 5th வந்து டிஃபெக்ட்ஸ் இன் இயர் வந்து 5 மார்க்கில், அதாவது எப்பயுமே 5 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இயர் நோஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. அதில் வந்து அந்த டிஃபெக்ட்ஸை மட்டும் எடுத்து அவங்க வந்து 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. 6th பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன். 7th வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிபோசோம்ஸ். 8th வந்து ஸ்பைனல் நர்வ்ஸ். 9th வந்து நேம் த ஃபேஷியல் போன்ஸ். 10th வந்து ஆர்பிசி. ஸோ இதெல்லாம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த எலக்ட்ரோகார்டியோகிராம் அண்ட் மென்ஷன் இட் சிக்னிஃபிகன்ஸ் வந்து 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. செல் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்குது. ஆர்ஹெச் ஃபேக்டர், ஹார்ட் சவுண்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன்ஸ் ஆஃப் வெர்டிபிரல் காலம். 6th வந்து குளுக்கோமா. 7th வந்து லேயர்ஸ் ஆஃப் ஸ்கின். 8th பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் த பேசிக் லைஃப் ப்ராசஸ். 9th வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளேட்லெட்ஸ். 10 வந்து எரித்ரோபிளாஸ்டோசிஸ், ஃபீட்டாலிசிஸ். இது பார்த்தீங்கன்னா இந்த பிளட் இருக்கிற யூனிட்டில் இருக்கும், அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் எரித்ரோபொயாசிஸில் இருக்கும். ஆர்ஹெச் ஃபேக்டர் அந்த யூனிட்டில் இருக்கும், பார்த்து வச்சுக்கோங்க. எரித்ரோபிளாஸ்டோசிஸ், ஃபீட்டாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க், இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனிமியா, கார்டியாக் சைக்கிள், பர்பியூரா, பாலிசைத்தீமியா, கவுட், ஓல்ஃபேக்ஷன், ஹைபாக்சியா, ஆஞ்சியா பெக்டோரிஸ், பிளட் குரூப்பிங், மயோபியா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் கண்டிப்பாக நான் 10 மார்க் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ யூனிட் பார்த்தீங்கன்னா 4, 5 அண்டு 3 இந்த 3ஐயும் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இதிலருந்தே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 மார்க் அண்டு 10 மார்க் வந்து வர நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.